ஐயா அண்ணா நீங்களா சேதுண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்க வந்தது. இல்லைண்ணா நான் இதை பார்த்துட்டு அந்த சாங் ஆடுறது மைண்ட் என்கேஜாக மாறிடுச்சுண்ணா. இல்லை இல்லை, விடுதலை வெரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரி தெரியல தலைவா. இன்னும் அந்த ஹேங்கிங்கில் இருக்குது எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலாக. ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளோ பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? நமக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான் தலைவா, அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன் தென்னாடுடைய சிவன் சொக்கலிங்கம் ஐயா, உங்க வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததுல பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ப்ளீஸ் தவறாக எடுத்துக்கணும். கவின் சார் உங்களை ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. நிறைய பேசணுங்க, நீங்கள் எனக்காக பேசணுன்னீங்க சார். அந்த படம் பேசும் சார் உங்களுக்காக, கண்டிப்பாக பேசும், 100% பேசும். திட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் திட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கேட்டேன்னா எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணிட்டுருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம். நானும் இதாக அப்பக்கு சொல்லும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எனக்காக, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் விஷயம் சொல்ல முடியாது சார். திட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது யாராவது ஒரு ஹீரோ ரிசம்பிள் எடுத்து தான் பண்ணுவாங்க. தலைவன் இது ஒரு ரிசம்பிள் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள, எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் அந்த ரிசம்பிள் எப்படி வந்திருக்குன்னா, திட்டத்தட்ட படம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி மாஸ் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக பெருசாக வருவார், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நன்றி நன்றி.